மே மாதம் பெருங்கூட்டம் வந்துட்டு போன பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேரமைதியான கொடைக்கானல். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை இந்த பகுதிக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு தொடர் பழக்கம் இருக்குது. இந்த சோலை, இந்த லோவர் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டி இறைச்சல் மனதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ரொம்ப அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நகரின் நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலை காடு. கொடைக்கானலில் உருவான முதல் குடியிருப்புகள் ஆங்காங்கே இங்கே தென்படும். இந்த பகுதியில் தான் முதல்ல இருக்கக்கூடிய வீடுகள், கிட்டத்தட்ட 150 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வீடுகள் இந்த பகுதியில் தான் அமைக்கப்பட்டது. போக்குவரத்து இல்லாத காலங்களில் குதிரை மூலமாகவும் தலைச்சுமையாகவும் கொண்டு வந்த அந்த கட்டிட பொருள்களை வச்சு இங்கே உருவாக்கப்பட்ட சில குடியிருப்புகள் இங்கே தான் உருவாக்குனாங்க. முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச், தகரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு சர்ச் இந்த லோவர் சோலா ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர் கல்லறை தோட்டமாக மாறி இருக்குது. ஒரு பெரும் மழை காலத்தில் இங்கே இருந்த அந்த சர்ச் மிகப்பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சு அது கைவிடப்பட்டு மாற்று இடத்துக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சாகப்பட்டது இடம் மாற்றப்பட்டு பின்பு இது ஒரு ஆங்கிலேயர் கல்லறையாக மாற்றப்பட்டது அப்படின்றது வரலாறு. அந்த 1800 இறுதி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்தின் சுவடுகள் இப்போ பயன்பாட்டில் கிடையாது. பயன்பாட்டில் இல்லைனாலும் அப்போது பயன்படுத்தப்பட்ட இந்த கல்லறை தோட்டத்தோட ஒரு சில எச்சங்கள் மிச்சங்கள் இங்கே இருக்கிறத காண முடியுது. மிகப்பெரிய ஸ்தூபிகள், தூண்கள், கலைநயமிக்க பொருள்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆங்கிலேயர் காலத்து கல்லறை தோட்டம் இந்த லோவர் சோலா பகுதியில் இருக்கிறத காண முடியுது. அதோட சில காட்சிகள் தான் இவை. ஒரு மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த லோவர் சோலா பகுதியில் இப்போது பயன்பாட்டில்லாத இந்த கல்லறை தோட்டம் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்து சென்றதற்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. வரலாறு எப்பயுமே எடுத்து சொல்லக்கூடிய இந்த வகை எச்சங்கள் மிச்சங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய கொடைய வரலாறோட ஒரு புதைந்து போன மனிதர்கள், இங்கே வாழ்ந்து உருவாக்கிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மிகவும் ஒரு அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்குன்னு கூட சொல்லலாம். மக்கள் பயன்பாடு இல்லாத இந்த சாலை ஒருபுறம் முற்றிலுமான ஒரு சோலை காடுகள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைதி, வண்டு இறைச்சல், பறவைகள் வாழக்கூடிய பகுதி, வன உயிரினங்கள், வன விலங்குகள், குறிப்பாக இந்த காட்டு மாடுகள் போன்றவை வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. காட்டு மாடுகள், காட்டு பன்றிகள், காட்டுக்கோழிகள், விதவிதமான சோலை பறவைகள் எல்லாம் இந்த பகுதியில் தான் அதிகமாக காண முடியும். இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நகர்பகுதியின் மையத்தில் இருக்கக்கூடிய லோவர் சோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். குறிப்பாக மழை காலங்களில் இந்த பகுதி அட்டை பூச்சிகள் ரொம்ப அதிகமாக நிரம்பி வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. எங்கெல்லாம் வன உயிரினங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில் அட்டை பூச்சிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒன்று. அதனால தான் பொதுமக்கள் மற்ற மக்கள் இதுக்குள்ளே போக முடியாத ஒரு இயற்கை தகவமைப்பாக அந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த அட்டை பூச்சிகள் செய்யுதுன்னு சொல்லலாம். ஷெல்டன் பங்களாஸ், இது முதல் ஒரு பங்களா, கொடைக்கானலில் வந்த முதல் பங்களா. இன்றுமே பழமை மாறாமல் அதை பராமரிச்சுட்டு வராங்க. அப்படியே பார்த்தோன்னா இந்த சைடு முழுக்க ஃபாரஸ்ட், சோலை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த மாதிரி இடங்களில் வாழ்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியலை. மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்புகளில் முதன்மையான குடியிருப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில பங்களாக்களில் இதுவும் ஒன்று.
இன்று பொறுத்தளவுக்கு காற்று வீசும் வேகம் அதிகமாக இருக்குது. நல்ல வானுயர்ந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றோட வேகத்தை உணர முடியுது. இது இந்த மாதத்தோட சிறப்பே இதுதான். இந்த மந்த் காற்று அதிகமாக இருக்கும், அப்பப்போ சிறு மழை பொழிவு இருக்கும். கிளைமேட் எப்போதுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட், கூல் கோடை அப்படின்றது சொல்லலாம். காய்ந்து உலர்ந்த செடிகள், மற்றபடி கொடிகள் நிறைந்த கானகம். கொடைக்கானல் பேர் வர காரணமே கொடிகளின் கானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்ஸ் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காடு, சோலை காடுகள். இந்த சோலை வனத்தில் அந்த க்ரீப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடிக்கானல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. விதவிதமான செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அழகிய பகுதியாக இருக்குது நம்ம கொடைமலை. குறிப்பாக இன்று இந்த சோலை வனத்தை பற்றி பார்க்கணும், பேசணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தோம். ஸோ ஒரு சோலை இடை செல்லும் சாலை வழியாக இன்று நம்ம பார்த்துட்ருக்கிறது லோவர் ஷோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. பறவையியலாளர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பறவை காணுதலுக்கான ஒரு பகுதியாகவும் இருக்குது இந்த சோலைவனமாகப்பட்டது. ஸோ நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் ஏ அப்பாஸ், கொடை ஸ்மைலா யூடியூப் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.